இறைவன் மிகப்பெரியவன், மனிதர்கள் மிகச் சாதாரணமானவன். ஒரு முக்கியமான வேலைக்காக இறைவன் நம் அனைவரையும் இங்கே ஒன்று திரட்டியிருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த தொடர் பரப்புரையில் என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. மேக்கப் பிரேக்கப் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு போர் அலங்காரத்துக்கு எதிராக இல்லை, அலங்காரத்தை வெளியே காட்டுறதுக்கு எதிராக. அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்பது திருக்குறானில் இறைவன் நம்ம கிட்ட கட்டளை. திருக்குறானில் இறைவன் நம்மளை கூப்பிட்டு ஆலோசனை சொன்னான்னா கட்டளைட்டு இருக்கானா? சஜஷனா ஆர்டரா? ஆர்டர் போட்டிருக்கான், செஞ்சுதான். அப்படி கடைபிடிக்கலைன்னா நஷ்டம் யாருக்கு? அது தண்டனையாக யாருக்கு கொடுக்கப்படுது? அப்போ அலங்காரத்தை வெளியில் காட்டுவது அப்படிங்கிறது எந்தெந்த வகையில் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுருவோமே, நம்மளாம் அலங்காரத்தை வெளியே காட்டுறோமா இல்லையா? பெரும்பாலும் இன்றைய சமூகம் எப்படி இருக்கு? அலங்காரத்தை வெளியில் காட்டுதா இல்லையா? நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? அலங்காரம்னா ரோஸ் பவுடர் போட்டு ஐப்ரோ பென்சிலில் ஐப்ரோஸ் எல்லாம் நல்லா அழகாக திருத்தி, கண்ணுக்கு அடியில் அதுகளுக்கு பேர் கூட எனக்கு முழுசாக தெரியறதில்ல, மஸ்காரா, ஐலைனர், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு அப்படி வெளியே போகிறது தான் அலங்காரம்னு நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க பெரும்பாலும் மக்கள். அப்படி கிடையாது. ஒரு ஆண் வெளியே போகிறான் அப்படின்னா அவங்க முஸ்லீம் ஆனா இல்லையான்னு நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு எல்லாரும் தாடி வைக்கிறாங்க, தொப்பி போடுறது போடாதுங்கிறதுலாம் அவங்களோட விஷயமா இருக்குது. அதில் ஏகப்பட்ட உள்ள விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஒரு ஆண் தெருவில் போகும்போது அவங்க முஸ்லீமானா அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பெண் தெருவில் நடந்து போனால் அவங்க முஸ்லீம் பெண்மணியா அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். எப்படி எப்படி? ஃபர்தா போட்டிருப்பாங்க, ஹிஜாபோடு இருப்பாங்க. ஃபர்தா இல்லாமல், ஹிஜாப் இல்லாமல் ஒரு இஸ்லாமிய பெண்மணி வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஒரு முஸ்லீம் பெண்மணி அப்படின்னா வெளியில் தெருவில் நடந்து போகிறத வச்சே நம்மளால் சொல்ல முடியும் அவங்க ஹிஜாபோடு இருப்பாங்க, ஃபர்தா போட்டிருப்பாங்க. ஏன் ஃபர்தா போடுறோம், ஏன் ஹிஜாபோடு இருக்கோம்? அந்நிய ஆண்கள் நம்மளை பார்க்கக்கூடாது, நம்முடைய அழகு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அழகு எப்போ தெரியாமல் இருக்கும் அப்படின்னா, நம்ம போடுற வெளியில் போடுற ஃபர்தாவோ துப்பட்டியோ போத்தி கொள்கிற துணியோ லூஸாக இருக்கும்போது. இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைகள் வாங்கி அவங்களோட சைஸ்க்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வசீகரம்ங்கிறது எதில் இருக்கோ அதெல்லாம் வெளியே தெரியுது. அப்போ போடக்கூடிய ஃபர்தா லூஸாக இருக்கணும், நம்பர் 1. அந்த ஃபர்தாவில் அலங்காரம் என்பது இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் ஜிகு ஜிகு டால் அடிக்கிற மாதிரி, வெயிலில் போனால் பளபளன்னு தெரியுது, லைட்டு கடியில் வந்தால் பளபளன்னு தெரியுதுங்கிற மாதிரியான ஜிமிக்கி, ஜமிக்கி, ஸ்டோன் ஒர்க், ஆரி ஒர்க், இந்த எந்த ஒர்க்கும் இல்லாமல் அந்த ஃபர்தா இருக்கணும். அப்படி இருந்தால் அது அலங்காரத்தை வெளியில் காட்டாத உடையாக இருக்க முடியும். நான் எந்த அந்நியானோட கண்ணுக்கும் அழகாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தானே ஃபர்தாவும் ஹிஜாபும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைல்ல. நான் என் வீட்டில் இருக்கவங்களுக்கு அழகாக தெரிஞ்சால் போதும். நான் வெளியில் யாருக்கும் அழகாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடப்படுற ட்ரெஸ்ஸு எப்படி அழகாக இருக்க முடியும்? அப்படி அழகாக இருந்தால் அது எப்படி ஹிஜாபாக இருக்க முடியும்? அது எப்படி பேணுதலான உடையாக இருக்க முடியும்? ஸோ எந்த ஃபர்தாவெல்லாம் டிசைனர் ஃபர்தாவாக இருக்குதோ அந்த ஃபர்தா இஸ் ஈக்குவல் டு நான் ஃபர்தா. யாரெல்லாம் கல் வச்சு ஸ்டோன் ஒர்க், ஆரி ஒர்க் வச்சு ஃபர்தாவை டைட்டாக இந்த வேலையெல்லாம் போடுறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபர்தா போடாத லிஸ்ட்டில் சேர்ந்துடுறாங்க. தட் மீன்ஸ் தன்னோட உடைக்கு மேலே அல்லாஹ் எக்ஸ்ட்ரா ஒரு உடை போத்திக்க சொன்னானே, அப்படி போத்தி கொள்ளாத கூட்டத்தோடு சேர்ந்துடுறாங்க. நோக்கம் அடிபட்டு போச்சு. இப்போ செக் பண்ணுங்கள் உங்கள் ஃபர்தாவில் எத்தனை ஃபர்தாவில் ஆரி ஒர்க் இருக்குது, ஜிகு ஜிகுன்னு. கைக்கு மட்டும் பட்டி வைக்கிறது, கைக்கு மட்டும். ஏன்னா சாப்பிட்ட பிரியாணி செரிக்காது, கைக்கு பட்டி வச்சா தான் இப்படி எடுத்து இப்படி சாப்பிடும்போது உள்ளே போய் அப்பாடான்னு செரிமானம், செரிமான கோளாறு வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஃபர்தா கம்பெனிக்காரங்க வைக்கிறது தான் இந்த கைக்கு பட்டி மட்டும் டிசைனாக ஜிகு ஜிகுன்னு ஸ்டோன் ஒர்க் வச்சு. பாருங்கள், எல்லோரும் பாருங்கள் யார் யாரோட கையில் இருக்குது. எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே தோராயமாக அப்படியே எங்கெங்கே டால் அடிக்குதுன்னு தெரிய தான் செய்யுது ஆட்டோமேட்டிக்காக.
அதே மாதிரி நம்ம போடக்கூடிய ஷால்ஸில் ஃபுல்லாக ஒர்க்கு, அதில் ஃபுல்லாக ஜிகு ஜிகு. ஏன்? தலை குளிச்சா தலை காயாது, அதனால ஃபுல்லாக தலையை சுற்றுற துணி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க், ஆரி ஒர்க் வச்சு அந்த ஜிகு ஜிகுன்னு ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலைகள். இதை போய் ஆசைப்பட்டு நம்ம தேடி இதுதான் வேணும்னு வாங்குற இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டாங்க பார்த்தீங்களா? அதுதான் எதிரிகளோட வெற்றி. இப்லீஸ் என்ன செஞ்சானா, எல்லாம் யாரெல்லாம் உன்னை நேசிக்கிறாங்களோ, உன்னை நம்புறாங்களோ அவங்கள போய் நான் சிறப்பாக வழிகெடுப்பேன். எப்படி தெரியுமா வழிகெடுப்பேன்? அலங்காரத்தை காமிச்சு வழிகெடுப்பேன். இந்த உதடு சும்மா இருக்கும், ஆனால் அதில் லிப்ஸ்டிக்கை போட்டு தடவுன்னு தடவி நான் இங்கே தான் இருக்கேன் என்னை பாருன்னு சொல்லி அதில் கவனத்தை செலுத்தி ஒன்றை மறக்க வச்சு நான் வழிகெடுப்பேன். அப்போது ஒரு இஸ்லாமிய பிள்ளை இறை அச்சம் கொண்டவளாக இருப்பா அப்படின்னா அவளோட ஃபர்தாவை பிளைனாக வச்சுருப்பா. அதில் ஆரி ஒர்க், ஸ்டோனு, ஜமிக்கி, கல், உடஞ்ச கண்ணாடி, வளையல் இதெல்லாம் இருக்காது. அவனோட ஹிஜாபை பெருசாக லூஸாக போட்டிருப்பா. பல இடங்களில் ஹிஜாபை பெருசாக லூஸாக போட்டால் இது என்ன இவ்வளோ லூஸாக தொலைன்னு போட்டுக்கிட்டு ஷாலை சின்னதாக அழகாக போடுன்னு மாமியார்காரங்க சொல்கிறாங்களாம். அதுக்கு மருமகளோட சண்டை போடுறாங்களாம். இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான சண்டையாக இருக்குது. பேணுதலாக இருங்கன்னு சொல்கிற தலைமுறை போய் இன்னைக்கு பல கிராமங்களில் அல்லது சிறு நகரங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்படுறோம். இதென்ன தொலைன்னு போட்டுக்கிட்டு அலங்காரமாக இருக்கணுமா? யார்? மருமக. வீட்டுக்குள்ளே இருக்கலாம் சரி, வெளியவும் அப்படி தான் வரணும். இதெல்லாம் ஒரு சண்டைக்கு காரணமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இருக்குது இன்றைக்கி இந்த டிசைனர் ஃபர்தாவுடைய மோகங்கள். திருச்சியில் எத்தனை ஃபர்தா கடை இருக்குது? எங்கெல்லாம் டிசைனர் ஃபர்தா விற்கிறாங்க? யாரெல்லாம் அதுக்கு விளம்பரம் பண்ணுற ஆட்கள்? இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுக்கிட்டு, யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு, ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டுக்கிட்டு, சோசியல் மீடியா பேஜஸில் நாங்கள் இஸ்லாத்தை வளர்க்கிறோங்கிற பேரில் இருக்கக்கூடிய பல பேர் இந்த ஃபர்தா கடைகளுக்கு போய் இந்த ஃபர்தா வாங்குங்க, அந்த ஃபர்தா வாங்குங்க, இதுக்கு இவ்வளோ காசு, அதுக்கு அவ்வளோ காசுன்னு வியாபாரிகளாக, ஏன்னா காசு கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அந்த கடைக்கு போய் அந்த ஃபர்தா பற்றி பேசுனா அவங்களுக்கு காசு. அதை பார்க்கக்கூடிய பெண்கள் என்ன செய்கிறாங்க? நம்மளுக்கு மாறி போடுவோம், நம்மளும் இதை வாங்குவோம், நம்மளும் இதை ஆர்டர் பண்ணுவோம். இப்போ தான் ஆன்லைன்லேயே வந்துருச்சு, யாரும் கடைக்கே போக தேவையில்லை. நம்ம ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே வந்துடும். நம்மளோட சைஸை சொல்லி ஆர்டர் பண்ணால் அந்த சைஸுக்கே வருது. என்ன செய்கிறது? ஒரு கணக்கெடுப்பு எடுக்கலாம். திருச்சியில் இருக்கக்கூடிய ஃபர்தா கடைகள், அதோட வியாபாரங்கள், அதில் டிசைனர் ஃபர்தாக்களோட விற்பனை எவ்வளவு, பிளைன் ஃபர்தாவோட விற்பனை எவ்வளவுன்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்தோம்னா தெரிஞ்சிடும் நம்முடைய நிலைமை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த கணக்கெடுப்பெல்லாம் ஏற்கனவே நாங்கள் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம். ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. 80:20 80 பேர் டிசைனர் ஃபர்தா வாங்குறாங்க, கேட்டு வாங்குறாங்க, கல் வச்சது தான் வேணும்னு அந்த ஃபர்தாவை கேட்டு வாங்குறாங்க. 20 பேர் பிளைன் ஃபர்தாக்களை வாங்கி கொண்டு போகிறாங்க. அந்த பிளைன் ஃபர்தா வாங்குறவங்களை பார்த்து ஏழைகள் என்று சொல்கிறாங்க. இவங்க மாற்று சமூகத்தில் இருக்கவங்கலாம், காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் இந்த மாதிரி கிராண்டாக ஃபர்தா போட்டு வந்தால் அவங்க பணக்காரங்க, பிளைன் ஃபர்தா போட்டு வந்தால் பரிதாபத்துக்குரிய ஏழைகள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரசூல்லா நான் ஏழைகளோடு சொர்க்கத்துக்கு போவேன்னு சொன்னாங்க. அது இந்த மாதிரி ஏழைகளாக தான் இருக்கணும். ஆனால் அந்த விவரம்லாம் அவங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா? இப்போ என்ன செய்கிறது? நம்ம ஃபர்தா கடையை போய் அடித்து நொறுக்க முடியாது. இந்த ஃபர்தாவுக்காக கூவி விற்கிறாங்களே, அந்த இஸ்லாமிய பிள்ளைகளை போய் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா மாற்று சமூகத்திலிருந்து வந்து யாரும் ஃபர்தா விற்கலை. மாற்று சமூகத்து பெண்மணிகள் யாரும் இன்ஸ்டாகிராம் பேஜஸில் இந்த டிசைனர் ஃபர்தா வாங்குங்க, பார்ட்டி வியர் ஃபர்தா வாங்குங்கன்னு கூவி விற்கலை. அன்னை ஆயிஷாவின் பெயரில் வச்சிருக்காங்க. கேலரிகளை வைத்துக்கொண்டு அங்கே இருந்து இந்த பார்ட்டி வியர் ஃபர்தா வாங்குங்க, இந்த பிரைடல் துப்பட்டாவை வாங்குங்க. பிரைடல் துப்பட்டானா நிறைய ஸ்டோன் இருக்குமா, நிறைய டெக்கரேஷன் இருக்குமா, கொசுவலை துணியில் தயாரிச்சிருப்பாங்களாம். பொம்பளை பிள்ளைய அலங்காரம் பண்ணி தலையிலிருந்து அந்த கொசுவலை துப்பட்டாவை போடணுமா. இதுதான் பிரைடல் துப்பட்டா. எந்த ஹதீதுல இருக்குது இதெல்லாம்? ஏதாவது ஒரு சஹாபிய பெண்மணி பின்பற்றினா நம்ம அதை கேரண்டியாக பின்பற்றலாம். எங்கே இருக்குது? இப்போ இதுக்கான மாற்றத்துக்கு நம்ம என்ன செய்யறது? இதை எப்படி தடுக்கிறது? இதை யார் தடுக்கிறது? முதல்ல இங்கே வந்திருக்கிற பெண்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுப்போம். என்னோட ஃபர்தால ஸ்டோன் இருக்கு, ஆரி ஒர்க் இருக்கு, ஜிகு ஒர்க் இருக்குன்னா அதை இன்னைக்கே கிழிச்சு நான் கரித்துணிக்கு போடுறேன். இனிமேல் என்னோட ஃபர்தா, என்னோட ஹிஜாப் பிளைனாக இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன். உறுதிமொழி எடுப்போமா? இன்ஷா அல்லாஹ். தவணை இருக்கு, இன்னும் காலம் இருக்கு. இறைவன் உயிரை விட்டு வச்சிருக்கிறான்.
இன்னையிலேருந்து மாறிக்குவோம். ஃபர்தாவினுடைய இந்த அலங்காரத்தை வெளிக்காட்டுதல் அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு வேலை. ஏன்னா உன்னோட அழகை நான் பார்க்கணும் அப்படிங்கிறது பணக்காரனோட எண்ணம். அமெரிக்காவிலேருந்து இந்தியாவிலேருந்து எல்லா பணக்காரர்களோட எண்ணமும் என்னவா இருக்குது, வீட்டை விட்டு வெளியே வந்தால் பெண் தன் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும். அதனால தான் அமெரிக்காவில் பணக்காரங்க கோட் சூட் போட்டிருப்பாங்க. ஆண்கள் பெண்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ குறைச்சி ட்ரெஸ் பண்ண முடியுமோ பண்ணியிருப்பாங்க. இது அங்கே நாட்டினுடைய கலாச்சாரம். அப்படி விதைச்சாங்க, அப்படி செய்ய வச்சாங்க, ட்ரெஸ் அப்படி தயாரிக்க வச்சாங்க. நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமிழ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இல்லை, ஒரு பெண் கண்ணியமானவள், அவளோட உடை கண்ணியமானது, நம்ம யாருக்கும் காட்சி பொருள் கிடையாது அப்படின்னு தடுத்தாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கி தந்தான். அதன் பிறகு நம்ம இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோடுக்கு வந்தோம். அந்த ட்ரெஸ் கோடை எப்படி கெடுக்கிறதுனா 1400 வருஷமா ஆராய்ச்சி நடக்கும். இந்த ஃபர்தாங்கிறதுல இருந்து இந்த பிள்ளைகளை எடுத்துட்டா இஸ்லாத்தை அழிச்சிடலாங்கிறது அவங்களோட அஜெண்டா. ஃபர்தாவை போடாதீங்கன்னு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அந்த கல்ச்சரை உடைக்க முடியலை. ஒரு துணியை போத்தாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அந்த கல்ச்சரை உடைக்க முடியல. அப்போ வெளியில போடுற ட்ரெஸ்ஸையே நான் ரொம்ப அலங்காரமா ஆக்கி காட்டுறேன், உன்னையே அலங்காரம் பண்ணி உன்னை வெளியே காட்ட வைக்கிறேன், அதுக்கான வேலைகளையும் திணிப்பையும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற வேலை தான் இந்த டிசைனர் ஃபர்தா. டிசைனர் ஃபர்தாவை விற்கக்கூடியவங்க, டிசைனர் ஃபர்தாவை வாங்கக்கூடியவங்க, டிசைனர் ஃபர்தாக்களை வாங்குங்கன்னு விளம்பரம் செய்யக்கூடியவங்க, இந்த அத்தனை பேருக்கும் நாசம்தான். ஏன்னா உங்களுடைய நோக்கம் இஸ்லாத்தினுடைய அடிவேர் இஸ்லாமிய பெண்மணிகளுடைய ஈமான அழிக்கிறது. அலங்காரம்ங்கிற பக்கம் கொண்டு போயிட்டு அறிவு சார்ந்த ஈமானிய தளத்தில் அவங்க செயல்படக்கூடாதுங்கிற விஷயம், இவ்வளோ பெரிய விஷயம் அந்த ஆரி ஒர்க்குக்கு பின்னாடி இருக்கு. இந்த வெளியில டிசைனர் ஃபர்தாக்களையும் வெளியில இந்த டிசைனர் ஹிஜாபுகளையும் போட்டு வர்ற பெண்மணிகளுக்கு என்னுடைய கேள்வி, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி ஆரி ஒர்க்கோட இந்த மாதிரி டிசைனர் ஒர்க்கோட இருக்கீங்களா? வீட்டுக்குள்ள இருக்கும்போது பட்டு சேலை கட்டி லஹங்கா போட்டு பளபளவென்று அம்மா வீட்டில இருந்து போட்டு 70 பவுனையும் போட்டுக்கொண்டு எந்நேரமும் நல்ல அத்தர் வாசனையாக வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நல்ல பூ வச்சு சந்தோஷமா ஒரு லைட் டச்சப்போட ரெஃப்ரெஷிங்கா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மகரமானவர்களுக்கு மத்தியில், கணவருக்கு மத்தியில் இப்படி தான் பெண்கள் இருக்காங்களா? இந்த வெளியில் ஜிகு ஜிகுன்னு போகக்கூடிய பெண்கள் வீட்டுக்குள்ளே அப்படி இருக்காங்களா? சரி, வெளியே ஜிகு ஜிகுன்னு போகிறீங்க, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கீங்க? ஒரு இத்து போன அழுக்கு நைட்டி, ஒரு உச்சி கொண்டை. இது வந்து இந்தியாவினுடைய தேசிய ஹேர் ஸ்டைல், இந்தியாவினுடைய தேசிய உடை பெண்களுக்குன்னு ஆகி போயிடுச்சு. இப்போ வெளியில் போகும்போது ஜிகு ஜிகுன்னு, உள்ளே இருக்கும்போது ஒரு பரதேசி கோலத்தில் ஒரு வாழ்க்கை. ஆனால் நமக்கு இஸ்லாம் என்ன சொல்லி கொடுத்துச்சு? உள்ளே இருக்கும்போது பளபளன்னு இருங்க, வெளியே வரும்போது பரதேசி கோலத்தில் வாங்கன்னு சொல்லி கொடுத்துச்சு. உங்களோட அலங்காரத்தை வெளியே காட்டாதீங்க, ஒரு வயசான பாட்டி மாதிரி வெளியே போங்க, மெனக்கெட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு போகாதீங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லிச்சு. இன்னைக்கு அந்த விஷயத்தை ஃபர்தா கல்ச்சரில் உடைச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரினுடைய பெண்களுக்கு பேணுதலான ஃபர்தா கலாச்சாரத்தை இறைவன் வழங்குவானாக. எல்லாரும் சேர்ந்து துவா செய்வோம். ஃபர்தாக்களை, டிசைனர் ஃபர்தாக்களை கிழிச்சு கரித்துணிக்கு போடுவோம். அதே எவ்வளோக்காக கொடுத்து அந்த பாவத்தை நம்ம வாங்கக்கூடாது. எங்களோட டீமில் இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் நிறைய கிளாஸ் எடுப்போம், டீனேஜ் பிள்ளைகளுக்கு. அப்படி எடுக்கும்போது ஒரு பிள்ளை சொன்னால் நோஸ் பீஸ்லாம் போட்டு தான் வெளியே போவாளாம். நோஸ் பீஸ் போட்டுட்டு தான் வெளியே போவாளாம். ஆனால் கண்ணை சுற்றி மட்டும் 7-8 ஐட்டத்தை போட்டு போவாளாம். ஏன்னா கண்ணு மட்டும் தானே வெளியே தெரியுது. அப்போ அந்த கண்ணு ரொம்ப அழகாக இருக்கணும்லன்னு ரொம்ப கவனமாக இருப்பாளாம். பிறகு இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்ன பிறகு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சாக்கடையில் போட்டு வந்தாலாம். இப்போல்லாம் அந்த பொருளை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குமா அப்படின்னு அவள் சொன்ன போது எனக்கு பெரிய ஆறுதல். சுப்ஹானல்லாஹ், ஒரு பிள்ளைக்கு புரிய வச்சுட்டோமே, அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் புரிய வைக்கட்டும் அப்படிங்கிற துவாவோட கடந்து வந்தோம். இதை எப்படி பெற்றோர்கள் அனுமதிக்கிறாங்க? அலங்காரத்தை வெளியில் காட்டுறது அப்படிங்கிற இந்த கேட்டகரிஸில் பெற்றோர்கள் எப்படி அனுமதிக்கிறாங்க? அப்போ இந்த தாய்மார்களுக்கு விளங்குதா இல்லையா? பிரைடல் மேக்கப் அப்படிங்கிற ஒரு பெரிய கல்ச்சர். நிக்காஹ் அப்படின்னா வரணும், பிள்ளைய மேக்கப் பண்ணுறதுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வரணும், 1 லட்சமா சம்பளம். 10,000, 20,000, 30,000, 50,000, 70,000, 1 லட்சம். இன்னும் அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களா இருக்காங்க. எதுக்கு? அடையாளமே தெரியாமல் நம்ம பிள்ளைய மாற்றுறதுக்கு, டியூப்ளிகேட் இமைகள் ஒட்டுறதுக்கு, அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்க லிப்ஸ்டிக்கையும் எடுத்து பூசுறதுக்கு. பெத்த தாய் டிஃபன் கொடுக்க வந்தால் அடையாளம் தெரிய மாட்டேங்குது. பூசி மெழுகுறாங்க, சாணிக்கு தரைக்கு சாணி மெழுகுவாங்கல்ல, அது மாதிரி மேடு பள்ளம்லாம் தெரியாமல் உள்ளேருந்து மண் வெளியே வந்துடாமல் நல்லா சாணியை தெளித்து தெளித்து பூசி காய வைப்பாங்க. அது மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு பூசி காய வைக்கிறது. இதுக்கு இவ்வளவு காசு. இந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிற பேர்ல வர்றவங்க இந்த பிள்ளைகளை பார்ட்
பார்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கண்ணு தனியாக, காது தனியாக, லோலாக்கு தனியாக, ஹேர் ஸ்டைல் தனியாக, கால் தனியாக, தனித்தனியாக எடுத்து அவங்களோட பேஜஸில் போட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான இஸ்லாமிய பெண்களுடைய படங்கள், வீடியோக்கள் அலங்காரத்தோட மேக்கப் ஆர்டிஸ்டுகளோட பேஜில் இருக்கே. இதுக்கெல்லாம் இந்த சமூகத்தோட பதில் என்ன? உங்க வீட்டு திருமணங்கள்ல யார் யார் மேக்கப் ஆர்டிஸ்டுகளை கூப்பிட்டீங்க? அவங்களுக்கு யார் யார் போட்டோ கொடுத்தீங்க? உடனே ஃபோன் பண்ணி சண்டை போட்டு டெலீட் பண்ண சொல்லுங்க. முதல் கட்டமாக அந்த வேலையாவது நடக்கட்டும். இந்த விஷயங்களை வெளியே பேசும்போது, எந்தெந்த ஊரில் யார் யார் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு பேசும்போது நமக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறது யார் தெரியுமா? அந்த வீட்டு ஆண்கள். அப்பா வர்றாரு, மாமா வர்றாரு, தாய் மாமா வர்றாரு, அண்ணன் வரான், ஃப்ரெண்டு வரான். ஆண்கள் வந்து மிரட்டுறாங்க. அவ்வளவு மோசமா சைபர் கிரைம்ல போட்டுருவான். சைபர் கிரைம்னா என்ன தெரியுமா? இணைய வழி குற்றங்கள். யாரெல்லாம் அந்த செல்போனை யூஸ் பண்ணி தப்பு பண்றாங்களோ அந்த குற்றம் செய்கிறவர்களுக்கான தண்டனை கொடுக்கிறது, அது சம்பந்தமான விசாரணை செய்யறது தான் சைபர் கிரைம். நம்ம அலங்காரத்தை வெளியில காட்டாதீங்கன்னு சொல்லி அதுக்கான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம்னா நம்ம சைபர் கிரைம் பண்றோமா, குற்றம் பண்றோமா? இதை ஆஹா ஓகோன்னு காசுக்காக வேலை செய்து கூவி கூவி விற்கக்கூடிய இவங்க சமூக சேவை செய்யறாங்களா? கதையை கேட்டீங்களா? இதுக்கெல்லாம் இந்த சமூகம் பார்த்துட்டு அமைதியா இருக்கே. அப்படி மேக்கப் பண்ற கல்யாணத்துக்கு போய் நின்றுக்கமே, அப்படி அலங்காரத்தை வெளியே காமிச்சு கொண்டிருக்கிறத கண்டும் காணாமலும் போய் நெய்ச்சோறு தால்சாமி பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கமே. இந்த சமூகம் அமைதியாக இருக்கக்கூடிய சமூகம், என்னால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற சமூகம் இறைவனுடைய கேள்வி கணக்குக்கு ஆளாக்கப்படும். இங்கே உங்கள் மனசாட்சியை கேளுங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு போனீங்க? எத்தனை பேர் கல்யாணம் மேக்கப் ஆர்டிஸ்டுகளோட நடந்துச்சு? அந்த ஆர்டிஸ்டுகள் எத்தனை பேரோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போனாங்க? ஏன் நம்ம தடுக்கலை? எங்கள் திருமணமான யாராவது ஒரு பெண் சொல்லுங்க, ஆஹா ஓஹோன்னு 100% நான் ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறேன், எனக்கு எந்த கவலையும் கிடையாது, என் கணவர் என் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரை வர வைக்கல, எவ்வளோ கோவம் வந்தாலும் சீன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார், ஒரு கெட்ட வார்த்தை பேச மாட்டார், தினமும் எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு தான் சாப்பிடுவார். என்னம்மா? தினம் ஊட்டி விடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வந்து பேட்டி எடுக்கணும் உங்களப்போ. அதிசயத்திலும் அதிசயம், உலகத்தில் இல்லாத அதிசயம் இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கும்போது. உங்களை சண்டை போட்டு திட்டுனதே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்கவா? எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. 13 வருஷம் ஆச்சான். 13 நாள் அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக பார்க்கலாம். 13 வருஷமாக ஆயிடுச்சுன்னா வாழ்த்துறதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. இதெல்லாம் விதி விலக்குகள், எக்ஸப்ஷன் கேசஸ். உங்களுக்குமா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அப்போது இந்த மாதிரி நம்மளால் எல்லாராலையும் ஏன் சொல்ல முடிய மாட்டேங்குது? முஸ்லீம் தானே நம்ம எல்லாரும். மனைவிக்கு ஊட்டி விடுறதும் தர்ம கணக்குன்னு சொல்லப்பட்ட பயான்கள் எல்லாம் கேட்டவங்க தானே நம்ம. இப்படி இருக்க சமூகத்தில் இந்த கல்யாண நாள் பிக் டே, பெரிய பிக் டே, என்னோட பிக் டே, ரொம்ப பெரிய மேக்கப் அலங்காரமாக ஆக்கிட்டீங்கக்கா, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். என்ன பிக் டே? உண்மையான பிக் டே லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே தான். அந்த நியாய தீர்ப்பு நாள் இறைவன் சொல்கிறானே அதுதான் பிக் டே. நம்ம அதை நோக்கி நகரத்துக்கு என்ன செய்யறதுன்னு பார்க்கல. அலங்காரத்தை வெளியே காட்டுறதுக்கான சகல வேலைகளையும் இன்னைக்கு நடக்குது அப்படின்னா இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? உங்க ஊர்ல யார் இஸ்லாமிய பிள்ளைகள் இந்த வேலை செய்யறது, பிரைடல் மேக்கப் செய்யறது யாரு? என்ன சிரிக்கிறீங்களா? காமிச்சு கொடுக்க மாட்டீங்களோ? நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்து வீட்டிலே இருக்காங்களாம். சொன்னா இந்த காலத்துல யார் மேக்கப் போடாம இருக்காங்க, எல்லாரும் தான் மேக்கப் போடுறாங்கன்னு சொல்றாங்களாம். முஸ்லீம் பிள்ளைகள் தான். நான் முஸ்லீம் பிள்ளைகளை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் வேதம் கொடுக்கப்பட்டது, நேர்வழி கொடுக்கப்பட்டது, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான நேரடியான வழி அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. நான் அவங்கள பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். இப்போ நம்ம அவுட் ஆஃப் சொசைட்டிக்கு போகவே இல்லை. ஆனால் நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்களை எல்லாருக்குமா பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் காலேஜ் பிள்ளைகளுக்கு அலங்காரத்தின் பக்கம் போகாதீங்க, அறிவின் பக்கம் போங்க அப்படின்னு எல்லாருக்குமான பிரச்சாரமாக நம்ம சேர்த்து முன்னெடுத்தோம் இஸ்லாத்துக்கு முன்னாடியே. இப்போ எல்லாரும் தான் மேக்கப் போடுறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இப்போ எல்லாரும் மேக்கப் போடுறவங்க யார்? நீங்கள் மேக்கப் போடுறீங்களா? இல்லை. அப்புறம் உங்கள் அம்மா போட்டாங்களா? இல்லை. உங்கள் பாட்டி போட்டாங்களா? இல்லை. அப்புறம் மேக்கப் போடுறது யாரு? இந்த காலத்தில் அப்படி ஆயிடுச்சுன்னு அசால்ட்டாக அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது பிஸ்னஸ். இதை என்கரேஜ் பண்ணுறது அவங்க, இதை காசாக்க நினைக்கிறது அவங்க, இதை கூவி கூவி விற்கிறது அவங்க. பார்ட்டி வியர் ஃபர்தான்னு எப்படிங்க ஒன்று இருக்க முடியும்? பார்ட்டிங்கிறது முதல் இஸ்லாத்தில் இருக்கா? இல்லை பார்ட்டி வியர் அப்படிங்கிறதுக்கு எப்படி ஃபர்தாவை நம்ம போட முடியும்?
நீங்கள் பார்ட்டி வியர் சுடிதார்னு சொல்லுங்கள், அது ஏதோ சரி ரைட்டு ஓகே, இந்த உலகம் பலவீனமானது. ஃபர்தா எப்படி பார்ட்டி வியருக்குரியதாக இருக்க முடியும்? எவ்வளவு கேவலமாக இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களை சித்தரிக்க விரும்புகிறார்கள். அதற்கு இஸ்லாமிய பெண்கள் உதவி செய்கிறாங்க. உங்களுக்கு இன்னைக்கு வெளியே வந்து ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னால் யாரும் அதை பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை. 500 பேர் தான் பார்க்குறாங்க. ஒரே பெண் வந்து டபுள் ஆக்ட் பண்ணணும், அவளாவும் நடிக்கணும் இவளாவும் நடிக்கணும், அறியாமையில் இருக்க ஒருத்தியா நடிக்கணும், அப்புறம் அறிவு சார்ந்த ஒரு பிள்ளையார் ஒரே பிள்ளை டபுள் ஆக்ட் பண்ணணும், இல்லாத ஒன்றை இருப்பதாக காமிச்சு டபுள் ஆக்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம அதை பார்ப்போம். இல்லையா நாடகம் போடணும். ஏன்னா ஒரு கான்செப்டை எடுத்து ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நாடகம் போடணும். 10 ஆட்கள் சேர்ந்து ஒரு நாடகம் போட்டு உங்களுக்கு காட்டணும். அப்பதான் அதை நம்ம பார்ப்போம், அப்பதான் நமக்கு விளங்கும். இப்படி இருக்கு அப்படின்னு நேரடியாக ஒருத்தர் சொல்லும் போதோ பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொல்லும் போதோ அதை யாரும் பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை. இதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியாவோட லட்சணம். நாடகம் அப்படிங்கிறதும் டபுள் ஆக்ட் பண்றதுங்கிறதும் இல்லாத ஒன்றை கட்டமைச்சு கொடுக்குற வேலை தான். இல்லை சினிமா எடுக்கணும், இதெல்லாம் செஞ்சாதான் நம்மளால ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னா அந்த சமூகம் எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு பாருங்க. எனக்கு சொன்னா புரியாது, எனக்கு நடிச்சு காட்டணும், கதாபாத்திரம் ஆகணும். நெருப்பு சுட்டா தொட்டா சுடும் அப்படின்னு சொன்னா எனக்கு பத்தாது, நெருப்பை காட்டணும், அதுக்குள்ள ஒரு குழந்தை விரல விடணும், அப்புறம் சுடுதுன்னு கத்தணும், ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும், இதெல்லாம் காட்சியாக்கி எனக்கு காட்டணும். எவ்வளவு பலவீனமான சமுதாயம் ஆயிட்டோம் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ற ஆட்கள் யாரு? இதுக்கெல்லாம் லைக் போடுற ஆட்கள் யாரு? இதுக்கெல்லாம் கமெண்ட் போட்டுக்கொண்டு இதை அதிகமாக ஷேர் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரு? ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு நாடகம் காட்டி சொல்லணுமா? அல்லாஹ் இதை சொன்னானே அப்படின்னு சொல்றதுக்கு நடிச்சு சொல்லணுமா? இதைத்தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள்னா இது எவ்வளவு பலவீனமான சமுதாயமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளை எல்லாம் அறிவு சார்ந்து நல்லா படிக்க வைங்க, இல்லைன்னா இந்த லட்சணம் இந்த தலையெழுத்து தான் தொடரும். குறிப்பா பெண் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, மார்க்கம் படிக்க வைங்க. ஒரு பக்கம் மார்க் அறிஞர்களாக்குங்க, இன்னொரு பக்கம் உலக கல்வியை நல்லா படிக்க வைங்க. பச்சை மயில கையெழுத்து போடக்கூடிய பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் வரணும். பல பேரோட தலையெழுத்தை மாற்றணும். அவ்வளோ தைரியமிக்க பிள்ளைகளாக கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு டிசைனர் ஃபர்தாக்களை போட்டுட்டு சின்ன பிள்ளைகளுக்கே டிசைனாக மக்னாவை ஸ்டோன் வச்சு வாங்கி போட்டு அழகு பார்த்துக்கிட்டு, ஏன்னா அழகு பொம்மையா? இப்போ பொம்பளை பிள்ளை பிறக்கிறதே அழகு பொம்மை தான். என்ன டிசைனாக போட்டு வளர்க்குறதுக்கு தான் அப்படி ஒரு பொம்பளை பிள்ளை இறைவன் தந்திருக்கிறான், வேற எதுக்குமே கிடையாது. நீ படிக்க வேண்டியதில்லை, அறிவை வளர்க்க வேண்டியதில்லை, புத்தகங்களை நோக்கி போக வேண்டியதில்லை, லைப்ரரியை நோக்கி போக வேண்டியதில்லை, இந்த உலகத்தை பார்க்க வேண்டியதில்லை, பலஸ்தீனை பார்க்க வேண்டியதில்லை, இஸ்ரேல் ஈரானை பார்க்க வேண்டியதில்லை. இதை பற்றியெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. அவளுக்கு தேவை அவளை ஒரு அழகு பதுமையாக நம்ம வச்சு பார்க்கணும், அவ்வளோதான். வேற எதுக்குமே நம்ம பொம்பளை பிள்ளைய பெக்கலை. அவளுக்கு ஒரு 100 பவுன் சேர்த்து வைக்கணும், நல்ல சீர் சனத்தி போட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், வேற எதுக்குமே பொம்பளை பிள்ளை கிடையாது. அப்படிதானே? மிக மோசமான சமுதாயமாக இந்த சமூக போக்கு இருக்குங்கிறத பார்க்கும்போது வைத்தறிச்சல் வேதனையா இருக்கு. அலங்காரம் அத்தனையும் அலங்காரம். திருமணம் அப்படின்னா ஒன்று சொல்ல முடிய மாட்டேங்குது. ஒன்று மாப்பிள்ளை பொண்ணுக்கு சீர் கொடுக்கணுமா, இல்லை பொண்ணு மாப்பிள்ளைக்கு சீர் கொடுக்கணுமா? நாளையிலேருந்து அவங்க ஒன்றா தானே வாழ போகிறாங்க, கணவன் மனைவி. அவங்களுக்கு கொடுத்துக்க மாட்டாங்களா? அதை என்ன மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாரு? ஹேர் கிளிப்பு, லிப்ஸ்டிக்கு, கோன் மெஹந்தி, ஃபுல் ஆஃப் பாய்சன், கோன் மெஹந்தி, செருப்பு, ஹேண்ட்பேக்கு, செருப்பு ஃபுல்லாக ஸ்டோன், ஹேண்ட்பேக் ஃபுல்லாக ஸ்டோன், எல்லாம் அலங்காரம். அந்த அலங்காரத்தை கணவன் நாளைக்கு தந்துட்டு போகிறான். அதில் 4-5 ஹேண்ட்பேக்கு, 4-5 செருப்பு, ஹேர்பின்னு, ஊக்கு, ஷால் குத்துற குண்டூசி, இதெல்லாம் தட்டு நிறையா இருக்கும். இந்த ஐட்டம்லாம் தட்டு நிறையா இருக்கும். அப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல், அப்புறம் ஒரு 50 தட்டு பலகாரம், 50 தட்டு பழ வகைகள் எல்லாம் வைக்கணும். 501 தட்டு வைக்கணும், 101 தட்டு வைக்கணும், 201 தட்டு வைக்கணும். எங்கேயாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில், அவங்களோட சஹாபாக்கள் வாழ்க்கையில் 100 தட்டு சீர் வச்சாங்க. ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது யாராவது படிச்சிருக்கீங்களா? யார் சொல்லி கொடுத்தது? இந்த சீர் கல்ச்சர் எப்படி இஸ்லாத்துக்குள்ள வர முடியும்? அதெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தோம். இங்க வந்து பார்த்தா பத்ர் பணியாரம்னு ஒன்று 501 வைக்கணுமா? எப்பேற்பட்ட பணியாரத்துக்கு பேரை கவனிச்சிங்களா? பத்ர். நான் என்னடா நம்மளும் தான் அந்த இடத்துக்கு போனோம், இப்படி ஒரு பணியாரம் சாப்பிட்டதா சொல்லவே இல்லையே, வரலாறு நம்மகிட்ட மறைச்சிட்டாங்களே. ஒருவேளை பத்ர் சகாபாக்கள் வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி நோன்பு திறக்க பத்ர் பணியாரம்னு ஒன்று சாப்பிட்டுருப்பாங்க போல, அதனால அந்த பணியாரத்துக்கு இந்த பேர் வச்சிருப்பாங்க போல, அதனால 501 வைக்கணும்னு இவங்க எதுவும் கண்டிஷன் வச்சிருக்காங்க போல. என்ன பத்ர் பணியாரம் ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னா யாருக்கும் தெரியல. ஆனால் பேர் பத்ர் பணியாரம் 501 வைக்கணும், அது பெருசா இருக்கும், காஸ்ட்லி செய்யறதெல்லாம். என்ன மாப்பிள்ளைக்கு ஒரு வாய் தானே இருக்கு, எப்படி 501 திங்கிறது? ஆனால் சீர்தட்டு வைக்கணும். சீர்தட்டு வைக்கிறதும் போக இப்போ அந்த சீர் ராப்பிங் அதுக்கு ஒருத்தி வர்றா.
அது ஒரு இஸ்லாமிய பிள்ளை தான் வர்றா. இஸ்லாமிய பிள்ளை வந்து நான் இந்த கல்யாணத்துக்கு போனேன், அந்த கல்யாணத்துக்கு போனேன், 100 தட்டு ஒரே மாதிரி வாங்கினேன், அதை வந்து கொசுவலை துணியை போட்டு எல்லாத்துலையும் எல்லோ தீம், அதனால எல்லோ கலர் துணியை போட்டு நாங்கள் ரேப் பண்ணோம், எனக்கு இவ்வளோ பேமெண்ட் கிடச்சிது, உங்கள் கல்யாணத்தில் இது மாதிரி சீர் ரேப் பண்ணணும்னா என்னை புக் பண்ணுங்க. உள்ள நாசம். சீர் தட்டுங்கிறதே எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது சீர் ராப்பிங், அதுக்கு ஒரு அலங்காரம், அதுக்கு ஒரு காசு, அதுக்கு ஒரு டிசைன். நீங்க யாருக்கு இதை அழகா காட்ட விரும்புறீங்க? இந்த அழகா காமிச்சு இந்த 101 தட்டையும் 201 தட்டையும் வச்சு நீங்க இதன் வழியா என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க பணக்காரங்கன்னு சொல்ல வரீங்களா? உங்க ஸ்டேட்டஸ் சொல்ல வரீங்களா? இல்ல நாங்க யாரு தெரியும்லன்னு நிறுவ வர்றீங்களா? உங்களோட அறிவாற்றலை சொல்ல வரீங்களா? உங்களோட ஊர் ஆளுமையை சொல்ல வரீங்களா? நீங்க இந்த சீர்தட்டு சீர் ராப்பிங் வழியா என்ன சொல்ல வர்றீங்க? எல்லார் வீட்லயும் சீர்தட்டு வச்சிருப்பீங்க, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வராங்க இந்த சீர்தட்டுல? எதுக்கு எதுக்கு வைக்கணும்? இல்லை ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல, இதுக்காக இதை வைப்போம் இல்ல? சொல்லுங்களேன், ஏதாவது காரணம் சொல்லுங்க. ஊர்ல பழக்கம் வைக்க சொன்னா 4 பேருக்கு முன்னாடி மரியாதை இதுல தான் காட்டுறதா? சரி, இல்ல இந்த 4 பேருக்கு அப்படிங்கிறதுல இதை காமிச்சாதான் கௌரவம்னா அந்த கௌரவம் நமக்கு எதுக்கு? இல்ல இப்ப முஸ்லீம்கள் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதன்படி செய்யணும், அவ்வளவுதானே. திருமணம் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க? மஹர் அப்படிங்கிற ஒரு சட்டம், அதன்படிதான் திருமணம். வேற எதுவுமே அவங்க சொல்லலை, சீர்தட்டெல்லாம் சொல்லவே இல்லை. அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. சீர்தட்டு வச்சவங்கலாம் இங்கேருந்து போறதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் டேபிளில் ஃபைன் வச்சுட்டு போங்க. அதன் பொருட்டாவது இனி வர திருமணங்கள் இந்த சீர்தட்டு அப்படிங்கிற கலாச்சாரம் ஒழியட்டும். ஊருக்கு ஒரு பேர், பூச்செப்பு, அந்த சீர்தட்டெல்லாம் கொண்டு வந்து பரப்பி வச்சு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் காமிச்சு அப்போதான் மனசு நிறையும். அதை யாராவது எடுத்து சாப்பிடுவாங்களா? அல்லது அதுலேருந்து ஏதாவது ஒரு பலகாரம் யாருக்காவது அங்கே கொடுப்பாங்களான்னா ஒன்றும் கிடையாது. பார்க்கணும், ஜஸ்ட் ஷோ. இப்போ நான் போய் பார்க்குறேன்னா எனக்கு யாராவது கொடுப்பாங்களான்னா யாரும் தரமாட்டாங்க. ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுத்து அனுப்பிவிட்றது. ஷோ, இந்த ஷோ பண்ணுற வேலைக்கு பேர் தான் அலங்காரத்தை வெளியில் காட்டுறது. இப்போ அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் நல்லா சொல்லியிருக்கான். அலங்காரத்தை வெளியில் காட்டுறதுங்கிற இந்த சீர்கல்ச்சரை வந்து இவ்வளோ பெருசாக செய்கிறோமே, என்ன செய்யறது? இங்கேருந்து உறுதிமொழி எடுத்துகிட்டு போங்க, இனி வர்ற இந்த சீர்தட்டு கல்ச்சர் எல்லாம் ஒழிக்கணும். இதெல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட தான் இனிமேல் தான் எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ற பிள்ளைகள்கிட்ட தான் அதிகமாக பேசணும். சீர்தட்டுன்னு ஏதாவது வச்சாங்கன்னா விட்டு எரிங்க வெளியே, அப்படின்னு எரிங்க பார்ப்போம். அல்ல உங்களுக்கு கூலி தர்றானா நமக்கு கூலி தர்றானான்னு பார்ப்போம். முதவே சொல்லிடணும், சீர்தட்டுன்னு ஒன்று வைக்கக்கூடாது. மாப்பிள்ளை கொடுத்தா பெட்டியில் வச்சு என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு தானே கொடுத்தாரு, அழகா சாக்கு பையில மூட்டையை கட்டி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பிரித்து பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளை கொடுத்தாலும் சரி, இல்லை பெண் வீட்டிலேருந்து கொடுத்தாலும் சரி, பலவேறு கருத்துக்கள் இருக்கு. யார் கொடுத்தாலும் தப்பு தான். அதை பரப்புறது ஆகப்பெரிய அலங்காரத்தை வெளியே காட்டுறது. யார் கொடுத்தாலும் மூட்டையில் கட்டி கொடுத்துக்கங்க. பொண்ணுக்கு கொடுத்தா பொண்ணுக்கு கொடுத்துருங்க, மாப்பிள்ளை கொடுத்தா மாப்பிள்ளை கொடுத்துக்கங்க, அவ்வளோதானே. இதில் 501 வைக்கணும்ன்ற சட்டம் வேற. இது நம்முடையது இல்லை, இது வேற இடத்துல இருக்கு. நாங்களாம் அங்கிருந்து தான் வந்திருக்கோம். பலகாரம் வைக்கணும், வளகாப்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி மெஹந்தி ஃபங்க்ஷனு, மருதாணி வைக்கிறது அது ஒரு ஃபங்க்ஷனு, மஞ்சள் தண்ணி ஊற்றுறது அது ஒரு ஃபங்க்ஷனு. இதெல்லாம் எதை ஒட்டினா அலங்காரத்தை வெளியே காட்டுறது. நான் யார் தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு தெரியுமா அப்படின்னு காட்டுற விஷயம் தான் இந்த வேலையெல்லாம். அது அப்படியே உள்ள கொண்டு வந்தாச்சு. அதை செய்யாட்டி அது ஏதோ பெரிய குற்றம் மாதிரியும், அவங்க ஏதோ ஏழைகள் மாதிரியும், பஞ்ச பரதேசிகள் மாதிரியும் அவங்கள பார்க்குறது. என்ன இவன் பரதேசியாக இருக்கான், அப்படி இதை கூட செய்யலை அதை கூட செய்யலை அப்படின்னு பேசுறது அவங்கள ஊரில். இப்போ இந்த சீர் ராப்பிங் அப்படிங்கிற கல்ச்சரையும் சீர்தட்டு வைக்கிற கல்ச்சரையும் என்ன செஞ்சு உடைக்கிறது? நாளைக்கு அல்லாஹ் வாயை கட்டி கேட்பானே மறுமையில், நம்ம என்ன பதில் வச்சுருக்கோம்? உங்கள் அலங்காரத்தை வெளியே காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு செல்வத்தை தந்தனா? உனக்கு 100 தட்டு வைக்கிறது காசு இருக்குது, அதுக்கு பலகாரம் வைக்க காசு இருக்குது, ஆனால் ஒரு ஏழைக்கு தொடர்ந்து தினமும் உனக்கு உணவு கொடுக்க காசு இல்லை. என்ன அப்படி சீர்தட்டு வைக்கிற ஆட்கள்லாம் தினமும் ஏழைக்கு உணவு கொடுக்குறாங்களா? மிக மோசமான ஒரு கல்ச்சருக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கு திருமணங்கள் அப்படிங்கிற விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம கூப்பிட்டு சொல்லி கொடுத்தாங்க, உயிரை விட அதிகமாக அவங்கள நேசிச்சாதான் நம்ம ஈமானில் முழுமையடைய முடியும். யாரை? பெற்ற தாயை விட, தந்தையை விட, நம்மை விட, நம் சொந்தங்களை விட, நம் உயிரை விட யாரை நேசிக்கணும்னு சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்க, இது உயிரையும் விட அதிகமாக நேசிச்சாதான் ஈமானில் முழுமையடைய முடியும்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னம்மா கேட்கும்ல பாங்கு?
அல்ஹம்துலில்லாஹ். உயிரை விட ரசூலுல்லாவை நேசிக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் இங்கே எல்லாரும் கை தூக்குவோம். உயிரை விட நேசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? உயிரை விட நேசிக்கிறேன்னு வாயில் சொல்லி பேப்பரில் எழுதி வைக்கிறதா? அவங்க சொன்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது, அதுக்கு அதை தடுக்கிறதுக்கு எது வந்தாலும் தூக்கி எறிகிறது. அந்த 4 பேர் சொன்னீங்களே கௌரவத்துக்கு 4 பேர், அவங்க 4 பேரை தூக்கி எறிங்க. அந்த 4 பேர் கூட உங்களுக்கு என்ன சகவாசம்? அந்த 4 பேர் தான் செய்ய வைக்கிறாங்கன்னா அந்த 4 பேர் கூட உங்களுக்கு என்ன சகவாசம்? அந்த 4 பேர் தேவையில்லை, எங்களுக்கு எங்கள் ரசூலுல்லாஹ் தான் முக்கியம், நீங்கள் முக்கியம் இல்லை, எங்கள் அதை தடுக்க வந்தீங்கன்னா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கணுமே. மஹர் என்ற சட்டத்தை இங்கே இருக்கவங்களை பாதுகாத்து கொண்டு வர எத்தனை பேர்? மஹருங்கிற சட்டம் ஆண் தான் கொடுத்து கட்டணும், பெண்ணிட்ட இருந்து எடுத்து கட்டக்கூடாது, அதான் மஹருங்கிற சட்டம். பெண் வீட்டில் நகை போடலையா? பெண் வீட்டில் சீர் செய்யலையா? பாத்திரம் பண்ணோம், ஏசி மிக்சி வாஷிங் மிஷின் எதுவும் வாங்கி தரலையா? பெண் வீட்டில் இருந்து வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லலையா? வீடு கட்டி கொடுக்குற கல்ச்சர் சில ஊரில் இருக்குது, ஆனால் எல்லா ஊர்லேயும் நகை போடுற கல்ச்சர் இருக்குது. ஏன் போடணும்? திருமணத்தின் பொருட்டு எதுக்கு ஒரு பெண் நகை போட்டு போகணும்? சீர் செஞ்சவங்கலாம் 1001 ரூபா இங்கே டேபிளில் ஃபைன் வச்சுட்டு போங்க. திருமணத்தின் பொருட்டு நகை போட்டு போனவங்கலாம் ஒரு 2 பவுன் பவுனையாவது டேபிளில் வச்சுட்டு போங்க. என்ன சொல்கிறீங்க? ஒரு நியாயமாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வருவோம். இனிமேல் இந்த திருமணத்தின் பொருட்டு நகை போடுவது அப்படிங்கிறது எங்கேயும் நடக்கவே கூடாது. பார்த்தீங்கன்னா 300 பவுன் நகை போட்டு ஒரு சூசைட் பண்ணி செத்துமுனா 75 லட்சத்துக்கு காரா, 300 பவுன் நகையா, இன்னமும் நகை வேணும், இன்னமும் வசதி வேணும், சொந்தமாக பிஸ்னஸ் வச்சு கொடுக்கணும்னு டார்ச்சர் பண்ணி இதுக்கு மேலே என்னால் டார்ச்சர் தாங்க முடியாது, இதுக்கு மேலே தாய் தகப்பனோட வீட்டில் போய் இருந்து அவங்கள டென்ஷன் ஆக்க முடியாதுன்னு சூசைட் பண்ணி செத்து போயிட்டா. நீங்கள் பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுத்து வளர்க்கல, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற ஆற்றலை கொடுத்து வளர்க்கல, நகமாட்டி பொம்மைகளாக வளர்த்துருக்கீங்க, பிரைடல் மேக்கப் பண்ணுற பிள்ளைகளாக வளர்த்துருக்கீங்க. கொடுக்கப்பட்ட சட்டம் மஹர், நடந்திருக்கிற வேலைகள் அதை உடைக்கிற வேலைகள். மகர்படி தாங்க எங்கள் திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணங்கள் எத்தனை இருக்கும் ஒரு ஊரில்? இப்போ 2 பேர் கை தூக்குன மாதிரி யாராவது 2 பேர் கை தூக்குவீங்க. அவங்கள்ட்ட நான் கேட்பேன், லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? அந்த 2 பேர் கை கீழே போட்டுருவாங்க. இப்படியான சூழ்நிலைகளை நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தவங்க கை தூக்கியிருக்காங்க. மகர்படி தான் நடந்தது, எங்கள் வீட்டிலேருந்து எந்த சீரும் நான் கொண்டு போகல. இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நீ சீர் கொடுத்தா தான் கட்டுவேன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான், நீ நகை போட்டால் தான் கட்டுவேன்னு ஒருத்தன் சொல்ல மாட்டான், நீ வீடு கட்டி கொடுத்தா தான் நான் வந்து பொண்ணை கட்டுவேன்னு ஒரு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த வரதட்சணைங்கிற கல்ச்சர் நம்மக்கிட்ட கிடையாது. இன்றைக்கும் ஸ்கேன் சென்டருக்கு முன்னாடி வெளியில் போர்டு இருக்குது, கருவில் இருப்பது ஆணா பெண்ணான்னு சொன்னாலோ கேட்டாலோ தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு. இன்றைக்கும் அந்த மனநிலையிலிருந்து நம்ம நாடு வெளியே வரல. லட்சக்கணக்கான பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க பெண்கிற ஒரே காரணத்தினால. கருவில் இருக்கும்போது கொண்டிருக்காங்க, வெளியே வந்த பிறகு கொண்டிருக்காங்க, கள்ளிப்பால் ஊற்றி கொண்டிருக்காங்க, கண்ணாடி சில்லை நொறுக்கி போட்டு கொண்டிருக்காங்க, நெல்லை குத்தி அதை தொண்டையில் போட்டு தொண்டை கிழிச்சு கொண்டிருக்காங்க. இதெல்லாம் இங்கே நடந்தது. கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், எத்தனை லட்சம் பிள்ளைகள்னு உங்களுக்கு தெரியும். அந்த மனநிலையிலேருந்து நாடு வெளியே வரல, அதனால தான் அந்த போர்டு அரசாங்கம்னு வச்சிருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கியாமத் நாள் வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, கல்யாணம்னு வந்தால் மாப்பிள்ளை கொடுத்து கட்டட்டும். பெண்கிட்ட இருந்து எதையும் நம்ம சேர்த்து அவங்கள கஷ்டப்படுத்தி செலவு அப்படிங்கிறதுனால தானே கொன்னது. வேற என்ன? பொம்பளை பிள்ளைனா செலவு, நகை சேர்க்கணும், சீர் சேர்க்கணும், கட்டி கொடுக்கணும், பிரசவம் பார்க்கணும், அந்த பிள்ளைக்கு நகை நட்டு போடணும், செலவு, அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, முதவே கொண்டுருவோம். வாழ்றதே பெரும்பாடாக இருக்கும், பொம்பளை பிள்ளையை வச்சு என்ன செலவு பண்ண முடியும், அதெல்லாம் சம்பாரிச்சு நம்மளால் காப்பாற்ற முடியாது, கொன்றலாம் அப்படின்னு கொலை செய்த கூட்டங்கள். அப்போ செலவுங்கிறதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு தான் மகருங்கிற சட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. பொம்பளையில வெறுக்காதீங்க, நீங்கள் சேர்க்க தேவையில்லை, மாப்பிள்ளை வந்து கொடுத்து கட்டிட்டு போவார், இதுதான் மகருங்கிற சட்டம். இதுதான் இஸ்லாமிய திருமண சட்டம். இஸ்லாமிய திருமண சட்டத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களே, அதை பேணி கொண்டவர்கள் யார்? அம்மா வீட்டிலேருந்து எவ்வளோ பொண்ணு போட்டாங்க அந்த பிள்ளைக்கு? கேட்டாங்க, கேட்கலங்கிறது பிரச்சனை இல்லை. அம்மா வீட்டிலேருந்து எவ்வளோ போட்டாங்க, ஏன் போட்டாங்க, அதான் கேள்வி. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க எல்லாரும்? நான் ஒரு விஷயத்த ஃப்ராங்காக சொல்கிறேன், புரிகிற மாதிரி. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நான் போய் 50 பவுன் போடுங்கன்னு கேட்டால் தான் வரதட்சணை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அவங்க மகளுக்கு போட்டால் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மாமியார் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு இஸ்லாமிய மாமியார் தானே, உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும் தானே. நாங்கள் தான் எங்கள் மருமகளுக்கு போட்டு கட்டுவோம், நீங்கள் எதையும் போடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே. நாட்டாளோடுன்னு ஏன் சொல்லலை? நம்ம கேட்கலமா அவங்க மகளுக்கு? அப்போ அம்மா கிட்ட போய் என்ன கேட்க வேண்டியிருக்கு? அவங்க கேட்கல, நீ ஏன் போட்ட? அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் கேட்கலங்கிற வரைக்கும் சந்தோஷம். அந்த அம்மா ஏன் போட்டாங்க? அம்மாக்களுக்கான கேள்வி, அம்மா ஏன் போட்டாங்க? இப்போ என்ன, இப்போ அம்மாவை கூப்பிட்டு இப்போ அம்மாக்களை கேட்குறேன், பொம்பளை பிள்ளைக்கு நகை போட்டு அம்மாக்களை கேட்குறேன், எதுக்கு போட்டீங்க?
மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் கௌரவமாக இருக்கும், நகையா கௌரவம். அப்போ எங்கே அப்போ போடுற அம்மாக்களை வழிதா சரி வருமா? வேணான்னு சொன்னாலும் போடுறாங்க. ஏன்? காலங்காலமாக விதைச்சி வச்சிருக்கோம், மூளையில் திணிச்சு வச்சிருக்கோம். அதை உடைக்கிறது எது? ஈமான் தான் உடைக்கும், இறையச்சம் தான் உடைக்கும். நான் ரசூலுல்லாஹ்வை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்ற ஈமான் தான் உடைக்கும். உயிரினும் மேலாக எங்கள் நபிகளாரை நாங்கள் நேசிக்கிறோம்னு சொல்ற வைராக்கியம் தான் உடைக்கும். ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்துக்குள்ள நுழையணும்ன்ற பேராசை தான் உடைக்கும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கணும்னு ஆசைப்படுற ஆசை தான் உடைக்கும். செத்தா பார்த்துக்கலாங்கிற மனநிலையில இருக்கும்போது கல்யாணத்துக்கு நகை போடுறது நடக்கும், கேட்டும் நடக்கும், கேட்காமலும் நடக்கும், சீர் வைக்கிறது நடக்கும், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, கௌரவம்ங்கிற பேர்ல எல்லா கூத்துக்களும் நடக்கும். இது நடக்கும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இந்த உலகம் ஒரு நாள் வஹன் பின்னாடி போகும். இந்த உலகத்தின் மீது தீரா பற்று, மரணத்தின் மீது பயம், இது ரெண்டும் நடக்கும். இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பாங்க, வர்றவன் போகிறவன்லாம் அடிச்சுட்டு போவான். இது எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தால் நல்லதானே நடக்கணும், நம்ம தானே ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்மளை எப்படி யாரும் அடிக்க முடியும்? வஹன், அந்த சமூகம் இறையச்சத்தின் மேல் இல்லாமல் அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், அவ கௌரவமாக நினைப்பா, இவ கௌரவமாக நினைப்பா, எனக்கு கௌரவமாக இருக்கணும், என் மகள் அப்பத்தான் மதிப்பாங்க, இதுக்கு பேர் வஹன். ரசூலுல்லாஹ்வின் ஷரியத்தை உடைக்கிற இந்த இம்மையின் மீது பற்று கொண்ட வஹன். அப்ப இதை ஏன் உறுதியா யாரும் பின்பற்ற மாட்டேங்கிறாங்க? அப்படியான திருமணங்களை நடத்த மாட்டோம்னு ஏன் மார்க்க அறிஞர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஜமாத்தார்கள் அறிவிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? இந்த புரட்சி வரணும்னா அதுவும் பெண்கள் கையில தான் இருக்கு. கல்யாணம் பண்ற மணமகள், கல்யாண பொண்ணோட அம்மா, கல்யாண பொண்ணோட மாமியார், இந்த 3 பெண்கள் சேர்ந்து நாங்க நகை போட மாட்டோம், சீர் செய்ய மாட்டோம் முடிவு பண்ணினா யாராலையாவது மாற்ற முடியுமா? அப்படியான கூட்டம் இருந்தால் அவங்க அல்லாஹ்வின் திருமுகத்தை சந்திக்கக்கூடிய கூட்டமா ஆயிடுவாங்க. இல்லை அப்படின்னா அதுக்குரிய விளைவை கபர்லையும் அதுக்குரிய விளைவை நம்ம மறுமை நாள்லையும் சந்திக்கக்கூடியவங்களா இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இனியும் தவணை மிச்சம் இருக்கிறது, இனி இருக்கிற வாழ்க்கையிலையாவது மாற்றுவோம். அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள், அதனால தான் சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா ஏகப்பட்ட பலவீனங்கள் மனுஷனுக்கு. எவ்வளோதான் சொல்லி கொடுத்தாலும் அதெல்லாம் கிடையாது, அவங்க சொன்னாங்க நான் யாருங்கிறத காட்டணும், அதில் தான் மனுஷனுக்கு ஆசை போகுது. சுப்ஹானல்லாஹ், நாளைக்கு மறுமையில் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கும்போது ஒரு புன்னகையோடு நம்மளை வரவேற்க வேண்டாமா? அல்லாஹ்வை சந்திக்கும் போது என்னோட அடியான பாத்தியான்னு நம்மளை பற்றி சந்தோஷமாக பக்கத்தில் அறிவிக்க வேண்டாமா? நமக்கு ரெக்கார்டு நோட்டை எடுத்து பார்க்கும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு அல்லாஹ் நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டாமா? கஃன் துணியை சுற்றி நம்மளை கபருக்குள்ளே இறக்கும்போது சுப்ஹானல்லாஹ், அந்த கபரை மூடின பிறகு நம்ம கபர் வெளிச்சமாக இருக்க வேண்டாமா? எந்த நோவினையும் இல்லாமல் சொர்க்கம் இறக்கி தரப்பட்டு வெளிச்சத்தில் சந்தோஷமாக தூங்கி எந்திரிச்சு அந்த மறுமை நாளை சந்திக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டாமா? நாம் எதையெல்லாம் இந்த பூமியில் பிழை அப்படின்னு செய்கிறோமோ, எதையெல்லாம் அறியாமையில் செய்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு நஷ்டம். அன்னைக்கு யோசிப்போம், ஆனால் எந்த பிரயோஜனமும் இருக்காதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், குர்ஆனில் சொல்லிட்டான். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் விளங்கணும்னா குர்ஆனை பொருள் தெரிஞ்சு படிங்க, தமிழில் படிங்க, தாய்மொழியில் படிங்க, தஃப்சீர் படிங்க, அதுக்கான விளக்கங்களை படிங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு குர்ஆன் என்னவாயிடுச்சுன்னா அட்டை டு அட்டை மனப்பாடம் பண்ணணும், அதுக்கு கிரீடம் கிடைக்கும், அதுதான் பெரிய கௌரவம். 8 வருஷம் படி குர்ஆனை மனப்பாடம் பண்ணு, அப்புறம் குர்ஆனை சரியான முறையில் உச்சரிக்கணும், தஜ்வீது படி, அது ஒரு 5 வருஷம் படி, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்புறம் நீ எப்போ மீனிங் படித்த, எப்போ நீ தஃப்சீர் படித்தேன்னா தெரியல. நான் பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், படிக்கிற வயசில் இருக்க பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இப்னு கஸீர் தஃப்சீர் 10 பாகத்தையும் வாங்கி வச்சு படிங்க. ஸ்டோரி மாதிரி இருக்கும், சின்ன பிள்ளைக்கு கூட புரியும். ரசூலுல்லாஹ் நிறைய விளக்கங்களை அதுக்கு கொடுத்துருப்பாங்க, தயவு செய்து அதை வாங்கி வச்சு படிங்க. குர்ஆனோட பொருளை விளங்குங்க. குர்ஆனில் எந்த இடத்துலையாவது அல்லாஹ் இதை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொன்னானா? குர்ஆன் படித்தவங்க சொல்லுங்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் சொல்லுங்கள். குர்ஆனை மனனம் செய்தீர்களா, குர்ஆனை மனப்பாடம் செய்தீர்களான்னு அல்லாஹ் எந்த இடத்துலையாவது கேட்குறானா? ஆனால் பக்கத்துக்கு பக்கம் கேட்குறான். குர்ஆனை விளங்குனீங்களா? குர்ஆனை சிந்திக்க மாட்டீங்களா? குர்ஆனை ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்களா? இதை பற்றி யோசிப்போருக்கு அத்தாட்சி உண்டு. இதை விளங்க மாட்டீங்களா, இதை யோசிக்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் அங்கங்கே கேட்டுக்கிட்டே கடந்து போகிறான் குர்ஆனில். ஆனால் குர்ஆன் மனனம்ங்கிறது இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. எல்லாமே பிஸ்னஸ் தான். தஜ்வீது பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அதை தான் 7 வருஷம் படிக்க முடியும். யாரும் செய்யாததை என் பிள்ளையை செய்ய வைக்கணும். அதில் குர்ஆன் மனனம் செய்தல் ரசூலுல்லாஹ் எந்த நோக்கத்துக்காக சொன்னாங்களோ அந்த நோக்கத்தை விட்டுட்டோம். அதில் ஒரு கௌரவம், அதில் ஒரு குதிரையை அலங்காரம் பண்ணி 4 பேண்ட் வாத்தியத்தை வாசித்து அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு ஃபங்க்ஷன். இதான் குர்ஆன் மனனம் பல இடங்கள் இது நடக்குது. என்ன நடக்குதுங்க?
தயவு செய்து குரானுக்கு தமிழ்ல பொருள் விளங்குங்க. அப்படி விளங்குனா ஒரு இடம்லாட்டி ஒரு இடத்துல நம்ம உள்ளம் வந்து தூய்மையாகும். நமக்கு விளங்குனா தானே என்ன இருக்கு, என்ன சொல்லியிருக்காங்கன்றது உள்ளத்துக்குள்ள போகணுமே. போனாதானே அது குத்தி கிழிச்சு கசடுகளை வெளியே எடுக்கும். அப்படி குத்தி கிழிக்கப்பட்டோருங்கிற முறையில் இந்த செய்தியை நான் பகிர்ந்துக்கிறேன். உள்ளத்தின் ஒவ்வொரு அடுக்கும் குரானால குத்தி கிழிச்சு அந்த கசடுகள் வெளியே எடுக்கப்பட்ட அப்படிங்கிற அனுபவத்தை சந்தித்தவள்ங்கிற முறையில் அதை நான் அவங்களோட அதை ஷேர் பண்ணுறேன். குரானுக்கு பொருள் விளங்கி படிங்க, தப்சீர் படிங்க. என்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்குறதுக்கு நான் படிக்கிறேன்னு நம்பி படிங்க. அல்லாஹ் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை தேர்ந்தெடுப்பான். இந்த அலங்காரத்தை வெளியே காட்டுறது அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு தான் முதல் முக்கியமாக அல்லாஹ் குரானில் சொல்கிறான். இன்னைக்கு மார்க்க அறிஞர்கள்ன்ற பேரில் பல பேர் இதே சோசியல் மீடியாவில் சர்வ அலங்காரத்தோட டிசைனாக சட்டப்பேண்டுகளை மாட்டிக்கொண்டு டிசைனாக படம் எடுத்து அலங்காரங்களை போட்டுக்கொண்டு பேட்டிகளை கொடுத்துக்கொண்டு டிசைனாக உலா வருகிறார்கள். இந்த உலா வரக்கூடிய இவர்களை பார்த்து கொண்டு பின்னாடி 100 பொம்பளை பிள்ளைகள் போறாளுங்க. அத்தனையும் வழிகேடாக நடக்கக்கூடிய பல விஷயங்களை பார்க்குறோம். இது பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பல பேர் கேள்வி கேட்குறாங்க இன்னைக்கு. மேக்கப் பிரேக்கப்ங்கிற பரப்புரையை வந்து நீங்கள் எடுத்துருக்கிறீங்களே, ஆண்கள்லாம் இப்படி இருக்க அனுமதிக்கிற சமூகம் பெண்களை இப்படி இருக்க தடுக்குது அப்படின்னு பல வெளி சமூகத்திலேருந்து கேள்வி கேட்குறாங்க. இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, முதல்ல சொல்லப்பட்டதே ஆண்களுக்கு தான். அதில் சமூகத்தோட நஷ்டம் மார்க்க அறிஞர்கள்ன்ற பேரில் சில பேரே இன்னைக்கு வந்து இந்த மீடியாவை யூஸ் பண்ணி கொண்டு, அல்லது மார்க்கம் படித்தவங்க அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆட்களை சொல்கிறேன், அந்தந்த ஊரில் இருக்க ஒரு மீடியாவை வச்சுக்கொண்டு ரொம்ப வேதனையாக இருக்கு. அவங்க பின்னாடி போறதுக்கு 10 பெண்கள் இருப்பாங்க. ஒரு தாய் தன்னோட 11ஆம் வகுப்பு மகளை கொண்டு போய் விட்டுட்டு வர்றா. இதெல்லாம் என்ன மாதிரியான கல்ச்சர்? எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ஒரே விஷயம் காசு. ஆண்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதுக்கு அவ்வளோ தயாராக இருக்காங்க. சோசியல் மீடியாவை பார்த்து யாருமே ஏமாந்துடாதீங்க. அது யாரா வேணா இருக்கட்டும், ஒருத்தவங்களை பற்றி தெரியாம அடாடாடாடா அப்படின்னு யாரையுமே இங்கே நம்ப முடியாது. அவங்களோட வாழ்க்கை என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட பின்புலம் என்ன, எதுவும் தெரியாமல் இங்கே யாரையுமே நம்ப முடியாது. அப்படியான தஜ்ஜாலின் ஆட்சி நிறைந்த ஒரு விஷயங்களாக ஏஐ அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயமா இன்னைக்கு மாறி போச்சு. இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டுகளை போட்டுக்கொண்டு கலர் கலராக சட்டைகளை மாட்டிக்கொண்டு மார்க்கம் பேசுகிறேன் என்று உலக அரசியல்களை பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆண்களுக்கு கேடுதான். அதை மார்க்கம் என்ற பெயரில் செய்யும் போது அவங்களுக்கான கூலி என்னவோ அதையும் சேர்த்து தான் நாங்கள் பேசுகிறோம். பேணுதலாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ஆண்களுக்கும் முதல்ல சொல்கிறோம். இந்த பெண்களை வழிகெடுக்காதீங்க அப்படின்னு. இவனுங்களை நம்பி 4 கல்யாணம் பண்ணலாம்ல, என்னை 4ஆவதாக கட்டிக்கோன்னு போய் வரிசையில் 400 பேர் நிற்கிறாளுங்க அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்துட்டு சொல்கிறோம். இவையெல்லாம் கண்ணால் பார்த்து கொண்டு நாங்கள் சொல்கிறோம். எனவே இந்த அலங்காரத்தை வெளியில் காட்டுவதுங்கிற இந்த கல்ச்சரில் இருந்து இப்போ நம்ம பேசின ஒரு 7-8 விஷயம் பேசியிருக்கோம். இந்த 7-8 விஷயமும் அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடிய விஷயம்தான். அப்போ இதிலிருந்து நம்மை தடுத்துக் கொள்வதும் நம்ம அடுத்த தலைமுறையை பேணுதலாக பார்த்துக் கொள்வதும் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரோட கடமை. உங்கள் கையில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நோட்டீஸ்கள் ஒவ்வொன்றும் சொர்க்கத்துக்கான டோக்கன். அதை முழுசாக படிங்க. அதில் உறுதிமொழி இருக்குது. அந்த உறுதிமொழியை எடுத்து சிறப்பாக உங்கள் பிள்ளைகளோட படித்து அல்லாஹ்வின் பெயரால் அப்படின்னு கையெழுத்து போடுங்க. அம்மா பிள்ளைகள் எல்லாரும் வீட்டில் இருக்க எல்லாம் போடுங்க. யாராவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு கூப்பிட்டா அந்த நோட்டீஸ் 200 ஜெராக்ஸ் போட்டு அந்த ஃபங்க்ஷனில் இருக்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் முதல்ல கொடுங்க. நம்மளால் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. ஜெராக்ஸை போட்டு கொடுக்க வேண்டியதான். படிச்சுக்க 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 செய்ய வேண்டியது நம்ம கடமை. திருந்தாதும் அவங்களுக்காச்சும் ஆண்டவனுக்காச்சு. சொல்லுங்கம்மா. அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு பொண்ணு தேடுறாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, சொந்த வீடு இருக்கா, எவ்வளோ சம்பளம், இப்போ பிள்ளை நல்ல பிள்ளையா, நல்லா இப்போ நம்ம பிள்ளைய பார்த்துக்குவாங்களா, அது முதல் கொஸ்டின் கிடையாது. சொந்த வீடு இருக்கா, என்ன சம்பளம், அது பிறகு தான் மற்றதெல்லாம். கடைசி பாயிண்ட் தான் கேரக்டர் என்ன அப்படின்னு வர்றது. இங்கே தான் அடிபட்டு போகிறது. அதனால பசங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, கல்யாணம் லேட் ஆகுது. பாருங்க, டிசைனாக பிரச்சனை எப்படின்னு நம்ம பார்த்துக்கிற வேண்டியதான். ஆமாம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா மகர்படி திருமணத்தை நடத்தணும். சீர் செய்யக்கூடாது. சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நம்ம காப்பாற்றிருந்தோம்னா அல்லாஹ் நமக்கு இப்போயும் நீங்கள் காத்துருங்க. நான் மார்க்கத்தின் படி தான் ஒரு பிள்ளையை கட்டுவேன், காத்துருங்க, அல்லாஹ் சிறப்பாக தருவான். நம்ம தான் அடகு கடைக்காரன் மேலே வைக்கிற நம்பிக்கை அல்லாஹ் மேலே வைக்கிறது கிடையாது. இல்லை, ஏன் நகையை வந்து கொண்டு போய் அடகு வைக்கிறீங்க, ஏன் விற்கிறது இல்லை, கஷ்டம். வச்சிருக்க நகையை கொண்டு போய் அடகு கடையில் வைக்கிறாங்க. ஏன் விற்றாலும் காசு தான் தருவான், அடகு வச்சாலும் காசு தான் தருவான், ஏன் விற்க மாட்டீங்க, அடகு ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டால் மக்கள் சொல்லக்கூடிய பதில்,
நகை விற்கிற விலையில தங்க விற்கிற விலையில வளையல் வாங்க முடியாது, செயின் நீ வாங்க முடியாது. அடகு வச்சா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி திருப்பிக்கிறலாம். அடகு வைக்கிறது வட்டி, ஹராம், நரக நெருப்பு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதை பற்றி கவலை இல்லை. அடகு கடைக்காரன் மேலே வைக்கிற நம்பிக்கையை அல்லாஹ் மேலே வைக்கிறது இல்லை. அப்படி நம்மளோட ஈமான் அவ்வளோ பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு ரேட்டிங்கில். எனவே உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்க நோட்டீஸ் 2 நோட்டீஸ் இருக்கும். ஒன்று பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக, காதல் அப்படின்ற மாய வலைக்கு எதிராக, தாய் தகப்பனை தவிர எவனையும் நம்பாத அப்படின்னு சொல்லி தரணும். எவ்வளவு பெரிய ஆண் அழகன்களை எல்லாம் சந்திச்சாலும் சரி, தாய் தகப்பனை தவிர எவனையும் நம்பாத. உன்னோட நிக்காகன்ற பொறுப்பை தாய் தகப்பனை ஒப்படைக்காத, ஆண்டவன்ட்ட ஒப்படை. அல்லாஹ் உனக்கு சிறப்பாக தேடி தருவான். அந்த உணர்வை பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். ஒரு ப்ளூ கலர் நோட்டீஸ், அதுக்கு பிறகு பிங்க் கலர் நோட்டீஸ். சுபஹானல்லாஹ், அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்ன்றதுக்கான பெரும் தொகுப்பு. அதை படித்து உறுதிமொழியில் எல்லாரும் கையெழுத்து போடுங்க. உங்கள் பிள்ளைகளை கையெழுத்து போட சொல்லுங்க, அதை விளக்கி கொடுங்க. அது பிறகு பீரோவில் பத்திரமா வைங்க இந்த பேப்பர்ஸை. எங்கெல்லாம் உங்களுக்கு நிக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு 200 நோட்டீஸ். எங்கெல்லாம் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களோ பிளைன் ஃபர்தால போங்க. வளையல்லாம் ஒரே ஒரு வளையல் மட்டும் போட்டு போங்க. 2 கிலோவில் ஒரு வளையல் போட்டு போகக்கூடாது, சின்னதாக ஒரு வளையல் போட்டு போங்க. அந்த வளையல் 7-8 வளையலை வந்து போட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. 7-8 வளையல் போட்டால் தான் கை அழகாக இருக்குன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. என்கிட்டலாம் 7-8 வளையல் போட்டு வந்து கையில் வந்து கை கொடுக்க வந்தாங்கன்னா உருவிடலாமா அப்படின்னு தான் நினைக்க தோணும். நான் கேட்டுருவேன் சில சமயம், ஒரு வளையலை விட்டு விட்டு தான் உருவிடவா அப்படின்னு. பசியில் பிள்ளைகள் பலஸ்தீனில் செத்து கொண்டு இருக்கும்போது 7 வளையலை போட்டால் தாங்க என் கௌரவம்னு நினைக்கிற பெண்ணை நான் என்ன சொல்ல. அதனால கல்யாணத்துக்கு போறீங்களா, சிம்பிளாக போங்க, பிளைன் ஃபர்தா ஹிஜாப்ல போங்க. போயிட்டு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்துருங்க. அந்த மாதிரியான ஒரு சீர்திருத்த பணிகளை செய்யக்கூடியவங்களா தைரியமாக வாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா அப்படிப்பட்ட சொந்த பந்தம் தேவையில்லைன்னு தூக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுக்காக வாழ்றதா இல்லை இந்த மக்களுக்காக வாழ்ந்து கபரில் போய் வேதனையை சந்திக்கிறதா? எனவே உங்கள் கையில் இருக்கக்கூடிய நோட்டீஸ்கள் உங்களை சீர்திருத்த பணிக்கு அழைக்கின்றன. பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்களை கூப்பிடாதீங்க, அவங்களுக்கு ஃபோட்டோக்களை கொடுக்காதீங்கன்றதை பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அப்படி தான் செய்வேன் பிள்ளைகள் அடம் பிடிச்சாங்கன்னா பொழிச்சுன்னு வைங்க. பெற்றோர்களுக்கு நான் அதை தான் சொல்லித்தரேன், பொழிச்சுன்னு வைங்க. நம்முடைய இறை அச்சத்திலையும் ஈமான்லையும் ஒருபோதும் சமரசம் செய்யக்கூடாது. அதனால எது கிடைச்சாலும் நமக்கு தேவையில்லை. இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய சமூகமாக இருந்துட்டோம்னா சொர்க்கத்தில் நம்ம நன்மையை அடைந்து கொள்ளலாம். இறைவன் இம்மையிலையும் சிறப்பாக தருவான். எனவே நாங்கள் மதரசாக்கு கொடுக்குறோம், ஜும்மா மேடைகளில் பேச சொல்கிறோம், இதை கொடுக்குறோம்னு நினைக்கிறவங்க நோட்டீஸுகள் இங்கே இருக்குது, வேணுங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம். மதரசாக்களுக்கு யாராவது கொடுக்கணும், எங்கள் பிள்ளைகள் 200 பிள்ளைகள் இருக்காங்க, 100 பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா நீங்கள் 100 நோட்டீஸ் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த பணிகளுக்காக நிச்சயம் நாங்கள் ஜெராக்ஸ் போட்டு கொடுக்கலாம்னு யோசிக்கிறோம். அந்த தாட் வந்திருக்கு, கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். நல்லா கை தூக்குங்களேன். சரி, கை கீழே போட்டுக்கலாம். அல்லாஹ் உயர்த்திய கைகளை சிறப்பாக சொர்க்கத்தில் தங்க காப்பீட்டு கண்ணியம் செய்யட்டும்னு துவா செய்கிறேன். ஆமீன். கை தூக்காதவங்களாம் என்ன நினச்சிருக்கீங்க? புரியல. இல்லை அந்த நோட்டீஸை ஜெராக்ஸ் போட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கொடுப்போம், நம்ம சமூகத்து மக்களுக்கு தெரியப்படுத்துவோம், நம்மளை யாராவது ஃபங்க்ஷன் கூப்பிட்டா அந்த ஜெராக்ஸ் போட்டு கொடுப்போம்னு யோசிக்கிறவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். கொடுக்காதவங்கெல்லாம் கொடுக்கணும்னு நியத்து வைங்க. கை தூக்காதவங்கெல்லாம் கொடுக்கணும்னு நியத்து வைங்க. கலந்துக்க தேவையில்லை, நீங்கள் போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்துருங்க. நம்ம அப்படியான திருமணங்களை புறக்கணிக்கணும். அப்படியெல்லாம் தொடர்ந்து நடந்தால் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு ஜமாத் சொல்லணும். நல்லது கெட்டதில் கலந்துக்க மாட்டோம், அடக்கம் பண்ண வரமாட்டோம்னு சொல்லணும். ஏன்னா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறத விட யாராவது மரணிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அடக்கம் பண்ண வரமாட்டோம், யாரும் தலையிட மாட்டோம் அப்படின்னு ஒதுங்கணும். அப்படியான புறக்கணிப்பு செஞ்சால் தான் இந்த வேலையை சரி கட்ட முடியும். ரசூலுல்லாஹ் அதை செஞ்சுருக்காங்க, பல இடங்களில் புறக்கணிச்சிட்டாங்க, தீமையிலிருந்து தடுத்து கொண்டாங்க, சமூகத்தை தடுக்கிறதுக்கான வழிவகைகளை சொல்லிக் கொடுத்தாங்க. எனவே அந்த சீர்திருத்த பணியை செய்வதற்கு எல்லாரும் முன்வாருங்கள் அப்படிங்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இந்த ஜிகனா ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக கறித்துணிக்கு கிழிச்சு போட்டுருங்க. செலவானாலும் பரவாயில்ல, நாளையிலிருந்து தேடி கண்டுபிடிச்சாவது பிளைன் ட்ரெஸ்ஸஸை வாங்குங்க இன்ஷா அல்லாஹ். அது அதிகமாக மோட்டிவேட் பண்ணக்கூடிய, ஊக்குவிக்கக்கூடிய சமூகமாக அந்த சமூகம் இருக்கட்டும். இந்த பள்ளிவாசலில் நன்மையை அடைந்து கொண்ட மக்கள் அதற்கான பெரும் கருவியாக இருக்கட்டும்னு நான் துவா செய்கிறேன். எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்காக அதிகமாக மரணிக்கும் வரை தான தர்மம் செய்யக்கூடியவங்களா யா அல்லாஹ் எங்களை ஆக்குன்னு கேளுங்க. நமக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம், அல்லாஹ் கடைசி வரைக்கும் எங்களை கொடுக்கக்கூடியவங்களா ஆக்குன்னு அல்லாஹ்ட்ட கேட்போம். அல்லாஹ் அதை நிச்சயமாக பொருந்தி கொண்டு நம்ம எல்லோரையும் சிறப்பாக்கி இந்த சீர்திருத்த பணியில் யாராவது ஒருத்தர் தீவிரமாக இறங்கினாலும் கூட அதன் பொருட்டு இங்கே இருக்க எல்லாருடைய பாவங்களையும் இறைவன் மன்னித்து நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் பெரிய